வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு நிறைய கால்ஸ் வந்துச்சு. லைக் இப்போ வந்து ஐடி ஃபைலிங் எப்போ பண்ணணும், மார்ச் முடிஞ்சிச்சு, இப்போவே பண்ணணுமா, எப்போ டியூ அண்ட் யார் ஃபோன் பண்ணாலும் கடைசியாக முடிக்கிறது எப்போ ஃபைல் பண்ணணும், டியூ டேட் எப்போ அப்படின்றது தான். ஸோ ஜென்ரலாக எல்லாருக்குமே, என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து இது பற்றியான டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம். ப்ளஸ் எப்போ வந்து வாட் இஸ் த ரைட் டைம் டு ஃபைல் அவர் ஐடிஆர், இப்போ இம்மீடியட்டாக பண்ணலாமா, இல்லை எப்போ பண்ணால் கரெக்டாக இருக்கும், ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், அதெல்லாமும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஸோ நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து ஐடி ஜென்ரலாக ஃபைல் பண்ணுறது வந்து டியூ டேட்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் ஹெச்யூஎஃப்க்கு வந்து நமக்கு வந்து 31st ஜூலை தான் எக்ஸாக்ட் டியூ டேட். ஸோ ஃபார் ஹூஎவர் ஆடிட் இஸ் நாட் அப்ளிகபிள், ஸோ டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் ஆகாத கேசஸ்க்கு இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், ஹெச்யூஎஃபாக இருக்கட்டும், ஈவன் ஃபர்ம்ஸ் அண்ட் எல்எல்பி எல்லாத்துக்குமே வந்து 31st ஜூலைக்குள்ளே தான் ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ ஐடிஆர் 1லேருந்து ஐடிஆர் 5 வரைக்கும் இருக்க ஃபார்ம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூலை 31st ஃபைல் பண்ணுற மாதிரி டியூ டேட் இருக்கும், ப்ரொவைடட் ஆடிட் இல்லை அப்படின்னா. ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கோ இல்லை பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், இண்டிவிஜுவலாக வந்து ப்ரொப்ரைட்டர்ஷிப் ரன் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து டேர்ன் ஓவர் சர்டைன் லிமிட்ஸ்க்கு மேலே இருக்குது, 1 crore மேலே இருக்குது, கேஷ் ட்ரான்சாக்ஷன் நிறைய இருக்குது. ஸோ அது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஏரியா, அதில் வந்து நம்ம போக வேண்டாம். பட் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள்ஸ் ஜென்ரலாக பர்சன்ஸ் யாருக்கெல்லாம் டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிளோ அவங்களுக்கு தெரியும். ஸோ டேக்ஸ் ஆடிட் அப்ளிகபிள் அப்படின்னா உங்களுக்கு வந்து டியூ டேட் 31st ஜூலை கிடையாது. ஸோ அதர் தேன் டேக்ஸ் ஆடிட் கேசஸ்க்கு 31st ஜூலை தான் வந்து டியூ டேட்டு. இதில் வந்து இண்டிவிஜுவல்ஸ், ஹெச்யூஎஃப் அண்ட் ஃபர்ம்ஸ் எல்லாருமே, ஃபர்ம்ஸ் அண்ட் எல்எல்பிஸ் கவர் ஆவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து 31st ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணணும். ஸோ இப்போ வந்து ஓகே 31st ஜூலைக்குள்ளே ஃபைல் பண்ணணும், அப்போ வந்து நம்ம இப்போவே வந்து பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போவேனா இப்போ பண்ண முடியாது. பிகாஸ் இன்னும் இந்த இயருக்கு, தட் மீன்ஸ் இயர் எண்டிங் மார்ச் 2025க்கு இன்னும் ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் போர்ட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வரைக்கும் என்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குமோ அதுதான் இருக்குது, இன்னும் ஃபார்ம்ஸ் வரல. பட் இதுவே நீங்கள் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 1st ஏப்ரல் அன்றைக்கே அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐடி ஃபைலிங் ஃபார்ம்ஸ் வந்து 1st ஏப்ரல் அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் இந்த இயர் வந்து அந்த இயர்க்கான, தட் மீன்ஸ் இயர் எண்டிங் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கான ஃபார்ம்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஓகே ஃபைன், அப்படியே இருக்கட்டும். இப்போ நாளைக்கே ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கேஸில் நம்ம உடனே இப்போ ஃபைல் பண்ணலாமா அப்படின்றது அடுத்த கொஷின். ஸோ இப்போ வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணணுன்றது சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட நேச்சர் ஆஃப் இன்கம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அண்ட் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரு சினாரியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து லாஸ்ட் குவார்ட்டர் Q4 ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 24-25க்கு வந்து டியூ டேட்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு மே 31st அவங்க டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்றது தான் டியூ டேட். ஸோ ஜென்ரலாக எல்லாருமே வந்து மேயோட செகண்ட் ஆஃபில் கூட உங்களுக்கு டிடிஎஸ் ஃபைல் பண்ணுவாங்க. உங்களுக்குனா இந்த சென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாமே வந்து டியூ டேட்டுக்கு முன்னாடி அதை வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு உங்கள் போர்ட்டலில் வந்து இன்கம் ரெஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, ஏஎஸ்டிஎஸில் வந்து இதெல்லாம் தான் உங்களோட இன்கம் அப்படின்னு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஃபைல் பண்ண ப்ரொசீட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து இந்த இன்கம்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த டிடிஎஸ் ஃபைலிங் முடிஞ்சால் தான் அது வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் உங்கள் பேனுக்கு செட்டில் ஆகும். ஸோ அப்போ தான் அந்த இன்கம் ரெஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இன்கேஸ் ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை ஆகி நீங்கள் வந்து நீங்களாக டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிங்கனாலும் அங்கே வந்து செட்டில் ஆகிற இன்கம் மிஸ் மேட்ச் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போ தான் ஐடியலாக நம்ம பண்ணுறது அப்படின்ற கொஷின் அடுத்து வரும் இல்லையா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 31st மேக்குள்ளே வந்து டிடிஎஸ் ஃபைலிங் பண்ணாலுமே ஜூன் 15க்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 16ஸ்லாம் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் லைக் சேலரிட் கேசஸில் ஃபார்ம் 16 வந்து ஜூன் 15க்குள்ளே தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ ஆஃப்டர் ஜூன் 15 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வரவேண்டிய இன்கம்ஸ் எல்லாமும் ரிப்போர்ட் ஆகி கரெக்டாக இருக்கும், ஃபார்ம் 16 இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ இன் தட் கேஸ் உங்களுக்கு பெருசாக மிஸ் மேட்சஸ் வராது. தேர் ஆர் கேசஸ் வேர் நமக்கு டிடிஎஸ் ஃபைலிங் லேட்டாக பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ ஆனால் அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோரார்லெஸ் டைமுக்கு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதுக்குள்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கான கிரெடிட்ஸ் அண்ட் இன்கம் எல்லாமே உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகிடும். அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிங்க அப்படின்னா ஜூன் 15க்கு மேலே ஃபைல் பண்ண ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இட் வுட் பி மச் பெட்டர். அண்ட் இன்னொரு சஜஷன், இன்னும் ஒரு அடுத்த ஸ்டேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக நாங்கள் வந்து ஜூலையில் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் மாறும்,
நோட்டிஃபை ஆகும். இப்போ லாஸ்ட் டைமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து ஃபஸ்ட்டு ரிபேட் அந்த செக்ஷன் 87A கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் ஃபைலிங்ஸ்க்கெலாம் கொடுக்கல. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருந்தது. நோட்டீசஸ் வந்துச்சு, டிமாண்ட் ரைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. ஸோ ஜென்ரலாக ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த ஃபார்ம் வந்து வெர்ஷன் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ ஃபைனல் வெர்ஷன் ஆஃப் த ஃபார்ம் வரும்போது பண்ணால் இட் வுட் பி மச் பெட்டர். இன் தட் கேஸ் இல்லை எனக்கு அவசரம், வேறு ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்காக நான் ஐடி ஃபைல் பண்ணியே ஆகணும், எனக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கண்டிப்பாக வேணும் இமீடியட்டாக அப்படின்ற கேசஸில் ஃபார்ம்ஸ் நோட்டிஃபை ஆனதுக்கப்புறமா உங்களோட இன்கம் டிக்ளேர் பண்ணி நீங்களே வந்து அதை வந்து என்னென்ன இன்கமோ அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி டிக்ளேர் பண்ணி ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ராசஸ் ஆகி வரும்போது எதனா டிஃபால்ட்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ கரெக்ட் பண்ணுறதும் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் இது எப்படி பண்ணணுன்றது, எப்போ பண்ணணுன்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் இந்த சினாரியோலாம் அப்ளிகபிள். ஸோ டேக்ஸ் ஆடிட் இருக்க கேசஸில் எப்போ வந்து உங்களுக்கு டியூ டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ஆடிட் இருக்க கேஸ் வந்து 2 பண்ணணும். ஒன்று வந்து டேக்ஸ் ஆடிட் ஃபார்ம் ஃபைல் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ டேக்ஸ் ஆடிட் ஃபார்ம் ஃபைல் பண்ணுறது வந்து 30th செப்டம்பருக்குள்ளே பண்ணுவாங்க. அண்ட் ஐடிஆர் ஃபார்ம் ஃபார் த டேக்ஸ் ஆடிட் கேசஸ் வந்து டியூ டேட் வந்து 1 month, அதுக்கப்புறமா வந்து 31st அக்டோபர் வரைக்கும் டைம் இருக்கும். தென் இது இல்லாமல் கம்பெனிஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ கம்பெனிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே 31st அக்டோபர் தான் டியூ டேட். ஸோ அவங்க வந்து அந்த டைமுக்குள்ளே பண்ணால் போதும். அதே மாதிரி கம்பெனிஸ் வேறு ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் அப்ளிகபிள் ஆகுது அப்படின்னா அவங்களாம் நவம்பர் 30th ஃபைல் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டியூ டேட். இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் 31st டிசம்பருக்குள்ளே தான் இந்த இயருக்கு ஃபைலிங்கே பண்ண முடியும், ஜென்ரல் ஃபைலிங். ஸோ அதுக்குள்ளேயாச்சும் பண்ணிடணும் வித் லேட் ஃபீ அண்ட் பெனால்ட்டி. அப்படியும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இந்த இயர் எண்டிங் 25க்கு ஏப்ரல் 2026 தான் வந்து ஐடிஆர்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் டெட்லைன்ஸ். அண்ட் யாருக்கெல்லாம் ரீஃபண்ட் எதுனா கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ ஃபார்ம் ஃபைல் பண்ணுறங்க. ஏன்னா ஜென்ரலாக ரீஃபண்ட் இஷ்யூவன்ஸ் வந்து சம்டைம்ஸ் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட் டேக்ஸ் டைம். ஸோ அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராசஸ் ஆகி வர டைமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 or 2 monthsக்குள்ளே உங்களுக்கு கிடச்சிடும். சம் ரீஃபண்ட்ஸ் வந்து 1 or 2 days கூட ப்ராசஸ் பண்ணுவாங்க. அண்ட் சில பேருக்கு லேட் ஆகும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் வேர் இட் இஸ் பீயிங் ப்ராசஸ். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு மோஸ்ட் ஆஃபன் வந்துடும். வராமல் இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுறதை தவிர வேறு ஆப்ஷன் இல்லை. ப்ராசஸ் ஆனால் மட்டும்தான் ரீஃபண்ட் வருமா வராதா அப்படின்றதே தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராபப்ளி வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஐடி ஃபைலிங்க்கு அப்படின்றது போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கேஸ் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.